ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளான அதே சமயம் டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி கத்திரிக்காயை இன்றைக்கி வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு வானலில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக கத்திரிக்காயை இதில் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கத்திரிக்காய் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 கொத்து கருவேப்பிலையை கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் ஆனியனை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நாம் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று அரைச்சி இது கூட ஊற்றிக்கலாம். இப்படி அரைச்சி ஊற்றும்போது நமக்கு கிரேவி சூப்பராக கிடைக்குங்க. அதனால் நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், அரைச்சி இப்போ நம்ம ஊற்றிருக்கோம். இது எல்லாமே செவந்து வரட்டும். பாருங்கள், பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட மசாலா சேர்க்க போகிறோங்க. நான் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்க போகிறேங்க. அடுத்ததாக 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்மளோட குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காயை நான் இப்போ இதுக்குள்ளே சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா அப்படியே கொதிக்க விடுங்க. அந்த குழம்பு எல்லாம் அந்த கத்திரிக்காய் உள்ளே ஏறிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், செம்ம டேஸ்டியாக பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கா. சுட சுட சாதத்தை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும்.